20-30%க்கு மேலே நம்ம இஎம்ஐ கொடுக்கக்கூடாது நம்மளோட இன்கம்லேருந்து. அந்த ஃபாலோ பண்ண 100 பேரில் 99 பேர் பிக்சர்லேயே இல்லை. அது ஆசையை தூண்டி தூண்டி மூளையை கழுவி கழுவி அது தேவையா இல்லையான்றதை தாண்டி அது வேணும். சொசைட்டி நெவர் ரெகக்னைஸ். அப்போ ஒரு ரெக்ரெட் ஸ்டார்ட் ஆகும், நம்ம பண்ணதெல்லாம் தப்பு. நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ ஒரு குரூஷியலான ஒரு டாபிக்னு சொல்லலாம். சரிதான். சரி, டெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில இப்ப இருக்கு அப்படிங்கிறதுன்னு கேட்டா ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆஃப்டர் கோவிடே எடுத்துக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் தே ஃபோக்கஸ்ட் லாட் டுவர்ட்ஸ் த பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் அவேர்னஸ் நிறைய இருக்கு. நான் யாரையும் நம்பி இல்லை, நீ என்னை வேலைக்கு வராதுன்னு சொல்றது, சம்பளம் கொடுக்காம இருக்கிறது, நான் எனக்கு ஏதாவது ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எவ்ரி ஒன் டம்ப்ட் இன் டு பிஸ்னஸ் சொல்ல போனா. அண்ட் அதுலேயுமே எந்த அளவுக்கு நம்ம அவேரா இருக்கணும், அதுக்கு நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மகிட்ட கையில இருக்கணும், அண்ட் எப்படி பண்ணா அது ஒரு ஸ்மார்ட் மூவா இருக்கும் சார்? நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு. இப்போ ஒரு கார்பெண்டர் இருக்கார், அவருக்கு இந்த கார்பெண்டரி ஒர்க்கில் அந்த ஸ்கில் இருக்குது. ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருக்கார், அவர் ப்ராப்பராக அக்ரிகல்ச்சர் பண்ணுவார். அவங்களுக்கு எந்த ஸ்கில் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா வேறு மாதிரி பார்க்குறோம். ஐடி பிஸ்னஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நான் விட்டுட்டு போய் ஒரு டீ கடை வைக்கிறேன், அதை விட்டுட்டு நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்ட்டு போகிற பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. பட் இதில் என்ன தெரியுதுன்னா, அந்த டீ கடை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த ஒருத்தர் எல்லாருக்கும் உதாரணம் ஆகிடுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வர்றாரு, டீ கடை வைக்கிறாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், யூடியூப்பில் சொல்கிறாரு, அவரை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பட் என்ன நமக்கு தெரியலன்னா, அந்த ஃபாலோ பண்ண 100 பேரில் 99 பேர் பிக்சர்லேயே இல்லை. நான் விட்டுட்டு விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு வந்தவங்களில் நிறைய பேர் தொழிலை விட்டுட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கிறது தான் நிறைய. ஜெயிச்ச ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மெயின் ஸ்ட்ரீமில் எல்லாருக்கும் ஒரு காரணமாக தெரிகிறாங்க. அதை நம்ம விதிவிலக்கை தான் பார்க்க முடியுமே தவிர அதை நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துக்க முடியாது. பட் உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில்லை நீங்கள் பணமாக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிஸ்னஸ்க்கு போகிறதுல எந்த விதமான இதுவும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம லோனை வாங்கிட்டு நம்ம போகலாம். அந்த லோனும் நம்ம வாங்கும்போது என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் பிஸ்னஸோ அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ சில பிஸ்னஸ்க்கு நம்மளோட 3 வருஷத்துக்கான ரெகுலர் கேஷ் ஃப்ளோ, அதாவது நம்மளோட பர்சனல் லைஃப்பில் அந்த பிஸ்னஸ்லேருந்து இன்கம் வந்தால் தான் நம்ம அதை எதிர்பார்த்து இல்லாமல் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு பிஸ்னஸ்ன்னு ஆரம்பித்தோன்னா ஒரு 3 வருஷத்துக்காகவாவது நம்ம அந்த கேஷ் ஃப்ளோவை கம்ஃபர்டபுளாக நம்ம வச்சுட்டு தான் அந்த பிஸ்னஸ் போகணும். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பிஸ்னஸ்லேருந்து வர இன்கம், எவ்வளவு இன்கம் வருமோ அதை நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 20-30% தான் அந்த லோனை சர்வீஸ் பண்ணுறதுக்கு போகணும். மீதி பணம் வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் போகணும். இதெல்லாம் நல்லா ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்கினாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தோற்றாலும் ஆபத்தில் மாட்ட மாட்டேன். எக்ஸாக்ட்லி சார். அண்ட் இன்னொரு கடன் பிரச்சனை, இன்னொரு அவேர்னஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுசிங் லோன், குறிப்பாக இந்த ஃப்ளாட்ஸ் வாங்குறது, இந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலு வித் மினி அம்யூனிட்டிஸு எல்லாமே கிடைச்சிடும். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது அது ஆசையை தூண்டி தூண்டி மூளையை கழுவி கழுவி எல்லாருமே இப்போ அது வேணும், அது தேவையா இல்லையான்றதை தாண்டி அது வேணும், அதுக்கு நான் லைஃப் லாங் நான் இஎம்ஐ கட்ட கூட ரெடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்க்கு வந்துடுறாங்க. அது என்னன்னா ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக பார்க்குறாங்க. சொசைட்டியில் ஒரு வேலிடேஷனுக்காக பண்ணுறாங்க. அவங்க உண்மையிலேயே அந்த டிசையர் இருக்காங்கிறது அந்த வீடு அவங்களோட டிசையர் இல்லை. ஆக்சுவலாக அவங்களோட டிசையர் வெளியில் போகும்போது அந்த சொசைட்டி அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணணும். டெஃபினட்டாக சொசைட்டி எப்போவுமே ரெக்கக்னைஸ் பண்ணாது, அது அவங்களுக்கு தெரியாது. சொசைட்டி நெவர் ரெக்கக்னைசஸ். மறுபடியும் அதே ஒரு விஷயந்தான். 20-30%க்கு மேலே நம்ம இஎம்ஐ கொடுக்கக்கூடாது நம்மளோட இன்கம்லேருந்து. நம்ம மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பாதிச்சோன்னா தாராளமாக 1.5 லட்சம் ரூபாய் இஎம்ஐ கொடுங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பட் எங்கிட்ட வர பணமே 1 லேக் தான், அதில் 75,000 ரூபா நான் இஎம்ஐ கொடுத்தேன் அப்படின்னாக்கா இட் இஸ் டிசாஸ்ட்ரஸ். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களோட லைஃப் பூராவே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு லோனை சர்வீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற செலவுகள்லாம் வரும். அதுக்கு நம்ம பர்சனல் லோன்லாம் போயிட்டுருப்போம். பேஸ்ட் ஆன் அவர் லோன் ரீபேமெண்ட் இது இருக்கு இல்லையா,
அதை வச்சுன்னு நிறைய பேர் லோன் கொடுக்க தயாராகிடுவாங்க. ஸோ உங்களோட கிரெடிட் வர்த்தினஸ் ஏறிடும். கடைசி வரையில் கடங்காரனாக இருப்பீங்க. என்ன வாழ்க்கை ஓடிடும். கடைசியில் ரிட்டையர்மெண்ட்டும் போது உங்கள் கையில் ஒன்றும் இருக்காது, அந்த அப்பார்ட்மெண்ட் மட்டும் இருக்கும். அதுக்குள்ளே 20 வருஷம் ஆயிருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பெருசாக ரீசேல் வேல்யூவும் இருக்காது. ஏன்னா அப்போ வந்து ஒரு ரெக்ரெட் ஸ்டார்ட் ஆகும், நம்ம பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு. அப்போ வந்து டெஃபினட்டாக அது வந்து டூ லேட். ஸோ நம்ம வந்து என்னென்னா 20-30%ங்கிறது நீங்கள் கேட்டிங்க இல்லையா, தம்ப் ரூல். இதுதான் தம்ப் ரூல். இந்த ஒரே ஒரு விஷயம் தான் தம்ப் ரூல். நம்மளோட இன்கமில் 20-30%, மேக்ஸிமம் 30%க்கு மேலே இஎம்ஐ பர்டன் இருக்கக்கூடாது. அதாவது நம்மளோட மீன்ஸுக்குள்ளே தானே நம்மளோட லைஃப் இருக்கணும். நம்மளால் இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம லைஃப்பை லீட் பண்ண கற்றுன்ட்டாலே இந்த ட்ராப்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். GSM இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் லாஸ்ட் 24 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிளைண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு சூட்டபிளான மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் அண்ட் பாண்ட்ஸை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிளைண்ட்டோட ரிஸ்க் அபிடேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்களோட கோல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்பரான கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை கைட் பண்ணுவோம்.